அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எல்லாரோடைய ஃபேவரட்டான டிஷ் மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மக்ரோனி, 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்க கடுகு, உளுந்து, சீரகம் தலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கடாயில் 3 கப் தண்ணியை கொதிக்க வச்சு தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் எண்ணெய். இப்போ மக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா நல்லா சாஃப்டாக வேகணும். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பாருங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாஸ்தா எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி இப்போது மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற மக்ரோனி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்டியான மக்ரோனி ரெடி. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.